வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. டி20 உலகக்கோப்பை 2026 தொடரின் மிக முக்கியமான சூப்பர் 8 சுற்றில் பிப்ரவரி 24ஆம் தேதி இலங்கை பல்லேகல சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு அதிரடியான மற்றும் உணர்ச்சிகரமான போட்டியை பற்றிதான் நாம் இன்று முழுமையாக பார்க்கப் போகிறோம். இந்த மிக முக்கியமான போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அலி ஆகா எந்தவித தயக்கமும் இல்லாமல் முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தொடக்க வீரர்களாக சாயிம் அயூப் மற்றும் இந்த தொடர் முழுவதும் அபாரமாக விளையாடி வரும் சாஹிப்சாதா ஃபர்ஹான் ஆகியோர் களமிறங்கினர். ஆனால் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய அனல் பறக்கும் பந்தில் சாயிம் அயூப் வெறும் 7 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அடுத்ததாக வந்த கேப்டன் சல்மான் அலி ஆகாவும் இங்கிலாந்து சுழற்பந்து வீச்சாளர் லியாம் டாசன் வீசிய பந்தில் 5 ரன்களுக்கு ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணி பவர் பிளே ஓவர்களிலேயே 46 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் களத்திற்கு வந்தார். அவரும் ஃபர்ஹானும் இணைந்து அணியை சரிவில் இருந்து மீட்கும் பொறுப்பை கையில் எடுத்தனர். பாபர் அசாம் ஒருபுறம் நிதானமாக விளையாட, மறுபுறம் ஃபர்ஹான் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை துணிச்சலாக எதிர்கொண்டார். இந்த ஜோடி ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தாலும் பாபர் அசாம் 25 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஓவர்டன் பந்துவீச்சில் கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினார். இதைத் தொடர்ந்து வந்த ஃபக்கர் சமானும் அதிரடியாக விளையாடி 25 ரன்கள் சேர்த்து வெளியேறினார். ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் சாஹிப்சாதா ஃபர்ஹான் மிகச் சிறப்பாக விளையாடி 45 பந்துகளில் 63 ரன்கள் குவித்து அசத்தினார். அவர் அவுட் ஆன பிறகு பாகிஸ்தான் அணியின் ரன் ரேட் சற்று குறையத் தொடங்கியது. இருப்பினும் இறுதியில் வந்த ஷதாப்கான் வெறும் 11 பந்துகளில் 23 ரன்கள் விளாசியதால் பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் என்ற கௌரவமான இலக்கை எட்டியது. இங்கிலாந்து தரப்பில் லியாம் டாசன் மிகச் சிறப்பாக பந்து வீசி 24 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆர்ச்சர் மற்றும் ஜேமி ஓவர்டன் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 165 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஷஹீன் ஷா அப்ரிடி ஒரு மாபெரும் சிம்மசுப்பனமாக மாறினார். அவர் வீசிய முதல் இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே அதிரடி வீரர் ஃபில் சால்ட் விக்கெட் கீப்பர் உஸ்மான் கானிடம் கேட்ச் கொடுத்து கோல்டன் டக் ஆகி வெளியேறினார். இந்த அதிர்ச்சியில் இருந்து இங்கிலாந்து மீள்வதற்குள் முன்னாள் கேப்டன் ஜாஸ் பட்லர் வெறும் 2 ரன்களில் அதே ஷஹீன் அப்ரிடி பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த ஜேக்கப் பெத்தேலும் 8 ரன்களில் அப்ரிடியிடமே விக்கெட்டை பறிகொடுக்க இங்கிலாந்து அணி 53 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து பவர் பிளேக்குள்ளேயே மரண பயத்தை கண்டது. பாகிஸ்தான் ரசிகர்கள் மைதானத்தில் ஆரவாரம் செய்தனர். போட்டி முழுமையாக பாகிஸ்தான் கைக்கு வந்துவிட்டது என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அப்போது களமிறங்கிய இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரு ஆட்டத்தின் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றினார். ஆரம்பத்தில் சாம் கரனோடு இணைந்து ஒரு சிறிய பார்ட்னர்ஷிப் அமைத்த புரு பின்னர் உஸ்மான் தாரிக் மற்றும் ஷதாப்கான் வீசிய ஸ்பின் ஓவர்களை குறிவைத்து தாக்கினார். எந்த பந்துவீச்சாளரையும் அவர் விட்டு வைக்கவில்லை. வெறும் 28 பந்துகளில் தனது அரைசதத்தை பூர்த்தி செய்த ஹாரி புரு அதன் பிறகு ஆடிய ஆட்டம் டி20 வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. மறுமுனையில் வில் ஜாக்ஸ் 23 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்து அவருக்கு சிறப்பான ஆதரவு கொடுத்தார். ஷதாப்கான் வீசிய ஒரே ஓவரில் 17 ரன்களை விளாசிய புரு 50 பந்துகளில் தனது சதத்தை பதிவு செய்தார். போட்டி இங்கிலாந்து பக்கம் முழுமையாக சாய்ந்துவிட்டது என்று நினைத்த வேளையில் மீண்டும் ஆட்டத்திற்குள் வந்த ஷஹீன் அப்ரிடி சதம் அடித்த கையோடு நின்றிருந்த ஹாரி புருக்கை போல் ஆக்கினார். இது பாகிஸ்தான் அணிக்கு மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்தது. கடைசி 2 ஓவர்களில் இங்கிலாந்து வெற்றி பெற சில ரன்களே தேவைப்பட்ட நிலையில் முகமது நவாஸ் வீசிய ஓவரில் வில் ஜாக்ஸ் மற்றும் ஜேமி ஓவர்டன் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் மைதானத்தில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. 162 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி தவித்தபோது கடைசி ஓவரில் வெற்றிக்கு 3 ரன்கள் தேவைப்பட்டது. சல்மான் மிர்சா வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பவுண்டரியை அடித்து இங்கிலாந்து அணியை 19.1 ஓவரில் திரில் வெற்றி பெறச் செய்தார். ஷஹீன் அப்ரிடி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி கடுமையாக போராடியும் பாகிஸ்தான் அணியால் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் மூலம் டி20 உலகக்கோப்பை 2026 தொடரில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று முதல் அணி என்ற பெருமையை இங்கிலாந்து அணி தட்டிச் சென்றது. தற்போது சூப்பர் 8 குரூப் 2 புள்ளி பட்டியலில் இங்கிலாந்து அணி 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. நேற்றைய போட்டியில் ஆட்டநாயகன் விருதை இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரு வென்றார். வெறும் 51 பந்துகளில் 100 ரன்கள் விளாசி
இங்கிலாந்து அணியை அரையிறுதிக்கு அழைத்துச் சென்றதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. உலகக்கோப்பை தொடரின் சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் மேட்ச் ரிவ்யூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலோடு இணைந்திருங்கள்.